ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரோட் மேப். எப்படி நம்ம வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணணும், எந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணணும், எப்படி நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக புரியும், அந்த மாதிரினா ஒரு ரோட் மேப்பாக தான் இது இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ வந்துட்டு புது பிளேலிஸ்ட்டை நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்ட் 1 சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணின்னு இருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக நம்ம எந்த மாதிரி வீடியோவை வாட்ச் பண்ணணும், இப்போ ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் நம்ம எப்படி வாட்ச் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அது செகண்ட் பார்ட் வரும் நாங்கள் கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் செகண்ட் பார்ட்டை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஜிஎஃப்பை பார்த்துருக்கலாம். அது ஏன் இப்படி நடக்குது, இவர் என்னதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாரு, எதுவுமே உங்களுக்கு தெரியலை. ஏன் தெரியலன்னு செகண்ட் பார்ட் பார்த்த பின்னத்தான் அதனுடைய ஒரு ஃபுல்லு இதனால தான் இவர் இந்த அளவுக்கு கோல்டு வேணுன்ற மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் புரிய வந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சேனலில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் எந்த மாதிரி பார்க்கணுன்றத நான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைப் ஆகட்டும், பின்ன என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், மீட் பண்ணப்போ என்ன கேட்டாங்கன்னா, ஒரு 2-3 பேர் வீடியோவை பார்த்தேன், நல்லா புரியுது, நல்லா சொல்லித்தரீங்க, பட் என்னென்னா எனக்கு அதில் சில பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, அதை நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லித்தரீங்களான்னு கேட்டாங்க. பட் அவங்க கேட்ட கன்ஃபியூஷனுக்கான அந்த ஆன்சர் வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபோர்த்து பார்ட்டை பார்த்துட்டு நான் எப்படி பண்ணலான்னு கேட்குறாங்க. சில பேர் என்னென்னா ஃபோர்த்து பார்ட்டை பார்த்துட்டு நான் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், MT5 நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி நான் யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம 6th 7th 8th அந்த மாதிரி பார்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம MT5 போட்டிருக்கோம், அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதையும் போட்டிருக்கோம். பட் அவங்க அதை பார்க்கல. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவை இன்றைக்கி எடுக்கிறேன். எப்படி நம்ம வீடியோவை பார்க்கணும், என் சேனலில் இருக்கிற வீடியோ நீங்கள் எப்படி பார்த்தா உங்களுக்கு புரியும், எப்படி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரேடராக ஆக முடியும். இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணி அதனுடைய உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி நீங்கள் கொண்டு போக முடியுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, பேசிக்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அதில் என்ன நான் மேஜராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, அதே மாதிரி ஃபாரெக்ஸில் என்னென்ன மேஜர் கரன்சி பேர்ஸ் இருக்குது, பின்ன அதில் உள்ள லாட் சைஸஸ் என்ன இருக்குது, எந்த மாதிரி லாட் சைஸஸில் நம்ம ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், பின்ன பிப்ஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம கேல்குலேஷன் பண்ணுவோன்ற ஒரு பேசிக்கான விஷயம் இருக்கும். அதை பார்க்காம நீங்கள் செகண்ட் பார்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா இதுதான் கோர். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எந்த ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு தெரியாமலே நீங்கள் செகண்ட் பார்ட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற மார்க்கெட் அனலைஸை பார்த்துட்டு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் பார்ட் 1 கம்பல்சரி பார்க்கணும். அதுதான் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஏன் லென்த்தியாக இருக்குன்னா அந்த அளவுக்கு விஷயம் இருக்குது. ஓகேங்களா, அதை பார்க்காம உங்களால் செகண்ட் பார்ட்டை பார்த்தாலும் பிரயோஜனம் கிடையாது. எனக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற விஷயம் எல்லாமே தெரியும், ஐ இன்டர்மீடியட்னா இட்ஸ் ஓகே ஃபைன். அதே நான் ஒரு பிகினர் ட்ரேடர்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் பார்ட்டை தான் நீங்கள் பார்க்கணும். பார்த்த பின்னாடி தான் செகண்ட் பார்ட் போகணும். செகண்ட் பார்ட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் அனலைசஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அது என்னென்னா ஒரு 3-4 விதமான மார்க்கெட் அனலைஸ். அதில் மேஜராக நான் 3 விதத்தை கொடுத்துருக்கேன். ஒரு டெக்னிக்கலோ, அப்புறம் ஃபண்டமெண்டல், அப்புறம் சென்டிமெண்டல். அதில் வந்துட்டு நம்ம எந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுவோன்றதை நான் அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் பார்ட்டை முடிச்சிட்ட பின்ன தான் அந்த ஃபஸ்ட் பார்ட்டை 2-3 வாட்டி நல்லா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து, நல்லா 2-3 வாட்டி ரிப்பீட்டடாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து அதில் ஓகே எனக்கு கன்ஃபியூஷன் இல்லைன்ற பட்சத்தில் தான் நீங்கள் செகண்ட் பார்ட்டுக்கு போகணும். அங்கே போய் அந்த மார்க்கெட் அனலைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஓகே, இது புரிஞ்சால் தான் இது புரியுன்றது உங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் நான் ப்ளேலிஸ்ட்டில் 1, 2, 3 பார்ட் பை பார்ட்டாக கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு ரோட் மேப்பை நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உள்ளே போனீங்கன்னா மச் மோர் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னென்னா தேர்ட் பார்ட்டில் நம்ம கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னை கொடுத்துருக்கோம். ஒரு கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னை கேண்டல் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுது, எங்கே ஓப்பன் ஆகி க்ளோஸ் இருக்கும், கேண்டல்னால் எப்படி இருக்குன்றதை நான் எலாபரேட்டாக அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுலேயும் மோஸ்ட் ரிப்பீட்டபிளாக எந்த ஒரு பேட்டர்ன், ஒரு 3 விதமான பேட்டர்ன் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா மார்க்கெட்டில் 1000 விதமான பேட்டர்ன் இருக்குது. அது எல்லாமே வச்சுக்கிட்டு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும்னா ஆகாது. ஏன்னு சொன்னால் ஒரு வாட்டி நம்மளால் பேட்டர்னை மாற்றிக்கணும், அந்த பேட்டர்னுக்கும் இந்த க்ரைட்டீரியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்மளால் ட்ரேட் எடுத்துன்னு இருக்க முடியாது. அதனால 3 விதம் அதை நீங்கள் சிம்பிளாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதுதான் கேண்டல் அனாட்டமியாக இருக்கும். எப்படி கேண்டல் உருவாக்குது, எங்கே பையர்ஸ் இருக்காங்க, எங்கே செல்லர்ஸ் இருக்காங்க, எந்த மாதிரி ப்ரெஷர் இருக்குது மார்க்கெட்டில், அது எல்லாமே அந்த கேண்டலே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா சார்ட் பேட்டர்ன். அதுலேயும் நான் மோஸ்ட் ஒர்க்கேபிள் ஒன்றுன்னு சொல்ல 4-5 பேட்டர்ன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேட்டர்ன் தான் சொல்லியிருப்பேன். அப்படின்னா பியர் மார்க்கெட் ஆகட்டும், புல் மார்க்கெட் ஆகட்டும், அதில் எப்படி இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும் சார்ட் பேட்டர்ன். நெக்ஸ்ட் 5th பார்ட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பின்ன நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்களால் நெக்ஸ்ட்டு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பார்க்குறோம், தியரிட்டிக்கலாக புக்கில் எழுதி வைக்கிறோன்னா நீங்கள் எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதனால தான் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் ஹவ் டு ஓப்பன்
ட்ரேடிங் அக்கௌண்ட் இன் ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்னு சொல்லியிருக்கேன். அதுலேயும் நான் ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அது டெமோ மணியாக இருக்கும். அதை நீங்கள் ரியல் மணி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஓன் மணியை போட்டு இப்போ இவ்வளோ நான் கற்றுக்கிட்டேன் இதை வச்சு நம்ம சம்பாதிச்சிட முடியும்னா கிடையாது, அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே மோர் ப்ராக்டிஸ் தேவை, மோர் ஹார்ட் ஒர்க் தேவை, டெடிகேஷன் தேவை. அதனால நீங்கள் ஒரு டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இன்கேஸ் இப்போ பாருங்கள், நீங்கள் ரியல் அமௌண்ட்டை போட்டீங்க, ஒரு 10,000 போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் 10,000க்கு ஏதோ தெரியாமல் ஒரு லாட்னு சொல்லி நீங்கள் ஏதோ கோல்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா விதின் ஒரு 4 to 5 minutesல அந்த மொத்த பணமும் ஜீரோ ஆயிரும். புரியுதுங்களா? அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு டெமோவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க, அந்த மிஸ்டேக்லேருந்து கற்றுக்குங்க. அதனால தான் நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஒரு டெமோ அக்கௌண்ட் பற்றி நான் எலாபரேட்டாக அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அது வந்து பார்ட் 5. இப்போ நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், அது எங்கே போய் நாங்கள் டெஸ்ட் பண்ண முடியும்? நீங்கள் எங்கே போய் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியுன்றது உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை வந்துட்டு பார்ட் 6ல் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஃபோன்னு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி MT5 நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், எப்படி அதுக்குள்ளே நீங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும், எப்படி அந்த MT5ல டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் லைன்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணலாம், பின் எந்த மாதிரி நீங்கள் சார்ட்டை டைம் ஃப்ரேமெல்லாம் மாற்றி பார்த்துக்கலாம், ஸோ எந்த மாதிரி அங்கே ஆர்டர் எடுக்கலாம், எந்த மாதிரி என்ட்ரி போடலாம், எந்த மாதிரி என்ட்ரி க்ளோஸ் பண்ணலாம், எல்லாமே எலாபரேட்டாக நான் பார்ட் 6ல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐஃபோன் இருக்கிறவங்களுக்கு. அதே ஆண்ட்ராய்டு இருக்கிறவங்களுக்கு நான் வந்துட்டு பார்ட் 7ல் கொடுத்துருக்கேன். ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி நம்ம MT5 டவுன்லோட் பண்ணுறது, ப்ளே ஸ்டோரில் போய் உள்ளே டவுன்லோட் பண்ணி வந்து ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை அதுக்குள்ளே நம்ம போடுற வரைக்குமே ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை உள்ள சர்வரில் கொண்டு போயிட்டு நம்ம லாகின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு எலாபரேட்டாக இருக்கும் அந்த வீடியோவில். பின் டு பின் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது ஓகே எனக்கு மார்க்கெட் அனலைஸ்னு என்ன தெரிஞ்சு, கேண்டல்லாம் என்னென்னு தெரிஞ்சு, கூட ஒரு பேசிக்ஸ் ஃபாரெக்ஸ்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கு, சார்ட் பண்ண தெரிஞ்சிருக்கு, கேண்டல்ஸ்டிக் தெரிஞ்சிருக்கு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவும் தெரிஞ்சிருக்கு, MT5 யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்குறேன்னா இந்த டெக்னிக்கல் அனலைசஸ் கொடுத்துருக்கேன். அந்த டெக்னிக்கல் அனலைசஸில் ட்ரெண்டுன்னு என்ன, ட்ரெண்டு எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் எலாபரேட்டாக ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் என்னென்னா அதை உங்களுக்கு நான் பார்ட் 8ல் கொடுத்துருக்கேன். பார்ட் 9ல் வந்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் அனலைஸில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இஸ் தி கிங்குன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் எப்படி ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுது, எப்படி ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகுது, ஒரு அப் ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகுது, ஒரு டவுன் ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகுது, ட்ரெண்ட் எங்கே ஆரிஜின் ஆகுது, ட்ரெண்ட் எங்கே எண்ட் ஆகுது, அதே மாதிரி அதில் என்னென்னா ட்ரெண்ட் ரிவர்சல் பின்ன ட்ரெண்ட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு உங்களுக்கு பார்ட் 10 அதனுடைய சப் பார்ட் தான் இந்த பார்ட் 10 எல்லாமே. அந்த பார்ட் 10ல் என்ன கொடுத்துருக்கேன்னா 3 கேண்டல் தியரி, த மோஸ்ட் ஒர்க்கேபிள் பேட்டர்ன். ஒரு மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லுவாங்க. அந்த ஒரு அட்வான்ஸ்டான அந்த ஒரு 3 கேண்டல் தியரி நான் அதை மார்க்கெட்டில் நிறைய வாட்டி பார்த்து அதில் என்ட்ரி எடுத்து அதில் எப்படியெல்லாம் நல்லா ப்ராஃபிட் வந்து அந்த ட்ராக் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு அந்த ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 3 கேண்டல் எங்கே வரும், அது வந்து அதில் என்ன பண்ணணுன்ற மாதிரி. அதே மாதிரி 2 கேண்டலுமே ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது ரெண்டையுமே நான் என்ன எங்கே கொடுத்துருக்கேன்னா பார்ட் 10ல் கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு பார்ட் 8ல் டெக்னிக்கல் அனலைஸை பார்த்து நீங்கள் பார்ட் 9 மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ட்ரெண்டுன்னு எப்படி இருக்கும். அந்த ட்ரெண்டை பார்த்துட்டு நீங்கள் பார்ட் 10க்கு போகிறீங்கன்னா ஒரு ட்ரெண்டுக்குள்ளே இந்த மாதிரி சிக்னல் வருதுன்றது உங்களுக்கு எலாபரேட்டாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் என்ன போர்டில் அன்றைக்கி எழுதி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். பட்டு இங்கே என்ன ஒன்றுனா நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட் 10 முடித்த உடனே பார்ட் 11ல் எனக்கு 4 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே காத்துன்னு இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி வந்து அதை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கலான்னு. ஆனால் இங்கே தான் என்னென்னா என்னால் 4 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜியை 11th பார்ட்டில் கொடுக்க முடியுது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா இப்போ நான் 4 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அதில் வந்துட்டு நான் ட்ரெண்ட் லைனை பற்றி, ஃபிபனாச்சியை பற்றி, சம் இண்டிகேட்டர்ஸ் பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு டீச் பண்ணேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாம் வரும். அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் என்னன்னு தெரியாது, ஃபிபனாச்சின்னு என்னன்னு தெரியாது. ஒரு பிகினராக இருக்கும்போது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச் டு ப்ரொஃபஷனல் லெவல் ட்ரேடராக ஆக போகிறதுக்காக இப்போ என்னோடய சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நாங்கள் அந்த வீடியோவில் ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணுங்கன்றப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் இப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதே ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு இங்கே என்ட்ரி எடுக்கணும்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் அதை வந்துட்டு நான் 11, 12, 13 சொல்லிட்டு 3 பார்ட்லேயும் நான் அந்த டூல்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் 11 பார்ட்டில் நீங்கள் ட்ரெண்ட் லைன், 12th நீங்கள் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் 13 பார்ட்டில் நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலாபரேட்டாக ஒரு டீட்டெயிலாக ஒரு டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு இண்டிகேட்டர், சப்போர்ட்டிவ் இண்டிகேட்டர் நான் மோஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். பட் நான் சொல்கிறது எல்லாமே லேகிங் கிடையாது, கொஞ்சம் லீடிங் இண்டிகேட்டர் 2, ஒரு லேகிங் இண்டிகேட்டர். அது என்ன இண்டிகேட்டர்னா ஒன்று RSI, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு ஸ்டோகாஸ்டிக் ஆக்சிலேட்டர், அப்புறம் வந்துட்டு மூவிங் ஆவரேஜ்.
இந்த மூவிங் ஆவரேஜ் ட்ரெண்ட் லைனும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது வந்துட்டு டைனமிக் ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். அதை வந்துட்டு நம்ம ட்ரெண்ட் லைன் சொல்கிறோம். இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ஆர்எஸ்ஐயை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி மார்க்கெட்டில் ஓவர் பாட் ஓவர் சோல்டு இருக்குது, எந்த டைமில் நம்ம சும்மா இருக்கணும், அது வந்துட்டு இந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். அப்புறம் நம்ம எலாபரேட்டாக போட்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறத விட எந்த இடத்துல மார்க்கெட் ரொம்ப இம்பல்சிவாக இருக்குது, எந்த இடத்துல ஓவர் பாட்டாக இருக்குது, எந்த இடத்துல ஓவர் சோல்டாக இருக்குது, இதை வந்துட்டு இந்த இண்டிகேட்டரில் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம நிறையா ஒரு குவாலிட்டி இல்லாத ட்ரேடை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை வந்துட்டு நான் இந்த இண்டிகேட்டரில் கொடுத்துருக்கேன். இந்த இண்டிகேட்டர் முடித்த பின்ன நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா, இந்த 17 பார்ட்டில் த அல்டிமேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போவோம். ஏன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் போகிறோன்னா, உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்ச உடனே நீங்கள் 4 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி நான் போய் ஒர்க் பண்ணலாமே நீங்கள் நினைக்கலாம். பண்ணலாம். பட்டு நீங்கள் ஒரு ட்ரேடில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? இப்போ உங்ககிட்ட 10,000 இருக்குன்னா ஒரு ட்ரேடில் நான் எவ்வளோ போடணும், அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் டு ரிவார்டை வைக்கணும், நான் ஒரு 10 ரூபா நான் லாஸ் பண்ணிக்கிறேன்னா எனக்கு எவ்வளோ ரிவார்டு தேவை இருக்குது, நான் எந்த மாதிரி பண்ணால் என்னுடைய ட்ரேடிங் ரிசல்ட் வந்துட்டு பாசிட்டிவாக வரும், இது வந்துட்டு தெரியணும். இப்போ பாருங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 10 ட்ரேடு எடுத்துகிட்டு நீங்கள் 5 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணி 5 ட்ரேட் லாஸ் பண்ணி லாஸ்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் மைனஸ் எடுத்தீங்கன்னா தட் இஸ் நாட் ஏ குட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். புரியுதுங்களா? அதனால நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறேன்னா, 10 ட்ரேட் எடுத்து அதில் 6 ட்ரேட் லாஸ் பண்ணாலுமே 4 ட்ரேட் மட்டும் தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா அந்த 4 ட்ரேட்லேயே நீங்கள் எப்படி ப்ராஃபிட்டில் வெளியே நிற்கலாம், பாசிட்டிவில் நிற்கணும். புரியுதுங்களா? ஒரு வாரனாலும் நீங்கள் பாசிட்டிவில் நிற்கணும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு ரிஸ்க் டு ரிவார்டை வச்சு நல்லா எலாபரேட்டாக நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஏன்னா மார்க்கெட் இஸ் ஏ 50-50. அதில் வந்துட்டு யாராலுமே இந்த ட்ரேட் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, யாராலுமே இது ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னு சொல்ல முடியாது. அது முடிஞ்ச பின்ன தான் தெரியும். அப்போ அந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடை நம்பி நீங்கள் மொத்த பணத்தையும் போட முடியாது, ஃபுல் மார்ஜின் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி 2 ட்ரேடை நம்பி நீங்கள் 50-50% ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க முடியாது. உங்கள் ரிஸ்க்குன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்கள் கேபிட்டலில். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எலாபரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த 17 பார்ட் முடிஞ்ச பின்ன தான் உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி வரும். வெரி பவர்ஃபுல் அண்ட் வெரி சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, மோஸ்ட் ஒர்க்கபிள் ஒன். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஈஸியாக இவ்வளோ பர்சன்டேஜ் என்னால் பண்ண முடியும்னா ஷூராக பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்டிக் பண்ணுறீங்க, ரோபோட் ட்ரேட் மாதிரி நீங்கள் எமோஷனுக்கு வழி கொடுக்காம நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அது வந்துட்டு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி மாடல் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இருக்கும். ஓகேங்களா? அது வந்துட்டு உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் தான் 18 பார்ட்டில் தான் வரும். ஏன் இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் 4வது இடத்துல சொன்னீங்க, இப்போ பார்த்தா 18 பார்ட்டில் கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் இந்த நான் சொன்ன இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டா தான் ஒரு என்ட்ரியை உங்களால் ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி கரெக்டான லாட்டை போட முடியும், கரெக்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதனால தான் நான் அதை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கேன்னா 18th பார்ட்டில் கொண்டு போய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 19th என்ன வரும்னா, இப்போ நீங்கள் என்ட்ரியெல்லாம் எடுக்க தெரிஞ்சிருச்சு, ஸ்டாப் லாஸ் வைக்க தெரிஞ்சிருச்சு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு, எனக்கு இண்டிகேட்டர்னு பார்க்க தெரிஞ்சிருச்சு, எனக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ஒரு வீடியோவும் ஒரு 5 வாட்டி பார்த்துன்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், ஐ எம் குட்டுன்றப்ப ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்ரேடு எடுத்துட்டீங்க, அந்த ட்ரேடை எப்படி மேனேஜ் பண்ணுறதை நீங்கள் கற்றுக்கணும். எப்பயுமே என்னென்னா ஒரு விஷயத்தை பண்ணிடலாம், ஓகேங்களா? அதை எப்படி கொண்டு போய் முடிக்கிறோன்றதுல தான் நம்ம இருக்குது. எது வேணுமோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு என்ட்ரி ஒரு பை போட்டோம்னா பை என்ட்ரி நம்ம எடுத்துடலாம். பட் எடுத்த என்ட்ரி நீங்கள் எப்போ க்ளோஸ் பண்ணணும், இல்லை அது நல்ல என்ட்ரியாக இருந்தால் நீங்கள் எங்கே வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணணும். இப்போ ஓகே ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க தெரியாமல், அது எப்போ நீங்கள் அந்த லாஸஸ்லேருந்து வெளியே வந்துடணும், ஸ்டாப் லாஸ்க்குன்னா முன்னாடி எப்படி வெளியே வரணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி வந்துடலாம். இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்கள் ஃபேவராக இருக்குன்றப்ப நீங்கள் எந்த மாதிரி ஸ்டாப் லாஸை பிரேக் ஈவன் பண்ணலாம், இல்லை எந்த மாதிரி ஸ்டாப் லாஸை நீங்கள் ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் எந்த மாதிரி நீங்கள் பண்ணின்னு வரலாம், பின்ன ட்ரேடை நீங்கள் எப்படி பார்ஷலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே நான் இந்த ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டை சொல்லிக் கொடுப்பேன். அப்போனா ஒரு ட்ரேட் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ எடுத்துட்டீங்க ஒரு % லாஸு 2% ப்ராஃபிட்னு வைக்கலாம். பட் அதே நீங்கள் அழகாக அந்த ட்ரேட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணுற அந்த ஸ்கில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் 2% ப்ராஃபிட் வர இடத்துல நீங்கள் 10% ப்ராஃபிட்டில் வெளியே வரலாம். அதே மாதிரி 1% லாஸ் போகிற இடத்துல நீங்கள் 0.5% வெளியே வந்துடணும் எக்ஸிட் பண்ணிட்டு. ஓகே இந்த செட்டப் ஒர்க் ஆகல, மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா அடுத்தபடியாக இந்த ட்ரேட் நான் பிளான் பண்ண மாதிரி போகாதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் வெளியே வந்துடலாம். அது வந்துட்டு இந்த ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு நான் நல்லா கொடுப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 20th பார்ட்டில் என்ன வரும்னா ட்ரேட் சைக்காலஜியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, நீங்கள் ட்ரேட் எடுக்க கற்றுக்கிட்டீங்க, எல்லாமே கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மோஸ்ட்டாக எங்கே வந்து நீங்கள் அடி வாங்குவீங்கன்னா ட்ரேட் சைக்காலஜியில் தான் நீங்கள் அடி வாங்குவீங்க. ஏன்னா ஹியூமனால் கட்டுப்படுத்த முடியாது, கோபம் வரும், எங்ஸைட்டி ஆகும், அப்பப்போ என்னடா இது வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு மாதிரி வரும். நிறைய வாட்டி நீங்கள் ஃபெயிலியரை பார்க்கும்போது என்னடா இதுன்ற மாதிரி ஆகும். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு 3 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க, அடுத்த 4 ட்ரேடு ஒரே ஒரு லாஸஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ண எல்லா ஹார்ட் ஒர்க்கும் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும்.
ஒரு வாரம் ஹார்ட் ஒர்க் வந்துட்டு 2வது வாரம் இல்லாமல் ஆயிடும். ஸோ அந்த டைமில் நம்ம எப்படி பண்ணணும், எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி மைண்ட் செட்டை நம்ம பில்ட் பண்ணணும், எந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தால் நம்மளால் ட்ரேடிங்கில் கன்சிஸ்டன்சியாக நம்ம ப்ராஃபிட் பண்ணின்னு போக முடியும். ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரேடிங் சைக்காலஜியில் எலாபரேட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா யாராலையும் முடியாது, ஹியூமனால் முடியாத விஷயம் அதுதான். அதே அது பண்ணிட்டா அவங்க லைக் எ மாங்க், லைக் எ யோகி மாதிரி ஆயிடுவாங்க, ஹியூமன் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டா. ஸோ ஒரு ட்ரேடராக ஒருத்தம், ஒரு மாங்காக ஒருத்தம், ரெண்டுமே ஒரே அளவுக்கான ஹார்ட் ஒர்க் தான் எடுத்துக்கும். ஏன்னா த பெஸ்ட் ட்ரேடர் இஸ் த பெஸ்ட் ஹியூமன் சொல்லுவாங்க. ஏன் ஹியூமன் சொல்லுவாங்கன்னா அவன் எந்த எமோஷன்லையும் இருக்க மாட்டான். ஸோ ஓகே ஆனதாச்சு, ஃபாஸ்ட்டையும் நோண்ட போக மாட்டான், ஃபியூச்சரை போட்டு குழப்பிக்க மாட்டான், ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணுமோ அந்த ஆக்ஷன் மட்டும் கண்டினியூஸாக எடுத்துன்னு இருப்பான். ஸோ நீங்கள் அதே சாதுகளை பார்த்தாலும் அவங்க அதை தான் பண்ணுவாங்க. பாஸ்ட்டை பற்றியே நினைக்க மாட்டாங்க, ஃபியூச்சரை பற்றி அவங்க கவலை கிடையாது, ப்ரெசென்ட்டில் அவங்க வாழ்வாங்க. அந்த மாதிரி நம்ம ட்ரேடர் ஆகணும்னா நம்ம லைக் ட்ரேடிங் சைக்காலஜியை நம்ம அட்வான்ஸாக கற்றுக்கிட்டு அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நம்ம போயிடணும். ஓகேங்களா? இந்த 20 பாட்டு நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டீங்க, 20 பாட்டும் நான் பார்த்துட்டு நான் அந்த அளவுக்கு என்னோடய ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த அளவுக்கு நான் டெடிக்கேஷனை கொடுத்து நான் டெய்லி என்னுடைய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டு அவ்வளோ நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, நான் அதுக்கப்புறம் பார்ட் 21 என்ன பண்ணுவேன்னா த ட்ரூத்னா ரிவீலிங் பண்ணுவேன். எப்படி என்னன்னா எப்படி 1,00,00,000 ரூபா நம்ம சம்பாதிக்கலாம், எப்படி 10,00,000 ரூபா நம்ம சம்பாதிக்கலாம். இப்போ லைக் மிடில் கிளாஸ் பீப்புள், இப்போ நம்ம யாராச்சும் இந்த யூடியூப் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா, இப்போ நானே ஒரு மிடில் கிளாஸில் தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன். அப்போ உங்களுக்கே தெரியும், இப்போது நம்மளால் ஒரு 10,00,000ன்றது பெரிய அமௌண்ட்டாக தோணும். அதே 10,00,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு 1,00,00,000 பெரிய அமௌண்ட்டாக தோணும். பட் அதை வந்துட்டு நம்ம ட்ரேடிங் ஸ்கில்லை வச்சு மட்டுமே சம்பாதிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்கிட்ட 1,00,000 ரூபா தான் இருக்குது, நான் 1,00,000 ரூபா வச்சுன்னு எப்படிப்பா நான் மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்க முடியும். ஸோ அது ஆகாத விஷயம். 100% ரிட்டர்ன் எடுக்க முடியாது. மேக்ஸ் 4 to 5% வேணால் நான் எடுக்கலான்ற மாதிரி. ஆனால் என்கிட்ட அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எப்படின்னா ஒரு வழி சொல்லி தருவேன். அது என்ன வழின்றத அந்த 21 வீடியோ வரும்போது, 21 பார்ட் வரும்போது நீங்களே பார்த்துப்பீங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் போய் இந்த மாதிரி உங்கள் ஸ்கில்லை மட்டும் வளர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான இடம் எங்கே இருக்குது, அதை நம்ம எப்படி அதை அந்த இடத்துல போய் நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும், ஸோ அந்த இடத்துல ட்ரேட் பண்ணி நம்மளுக்கான ரிவார்டு எவ்வளோ பெருசாக இருக்கும், ஸோ அதை வச்சு நம்ம எப்படி நம்ம கெரியரை பில்ட் பண்ணலாம், எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு பார்ட் 21 எலாபரேட்டாக சொல்லுவேன். ஓகேங்களா? அந்த பார்ட் 21 நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு ஹார்ட் ஒர்க்கு, டெடிக்கேஷன், ஃபோக்கஸ் போட்டு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி MT5 டெமோக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக ஆகலாம். ஸோ 21 வீடியோவில் உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகுதுன்னா ஏன் நீங்கள் பார்க்கக்கூடாது? கரெக்ட் இல்லைங்களா? எனக்கு நான் பண்ணுறப்ப யாராச்சும் எனக்கு முதல் படி, இது 2வது படி, இது 3வது படி, பார்ட் பை பார்ட்டை எனக்கு கூட்டின்னு வந்து யாரோ ஒரு மென்டாரை என் கூட என்னை சப்போர்ட் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பாக நான் ஒரு 6 வருஷம் மார்க்கெட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ டைமை எடுத்துக்கிட்டு நான் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு 7-8வது வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். எனக்கு அதே அந்த விஷயத்தில் யாரோ சொல்லிக் கொடுத்துன்னு ஒரு மென்டார் என் கூட இருந்தாங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் 2 to 3 இயர்ஸில் நான் அச்சீவ் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா நான் ஹார்ட் ஒர்க் அவ்வளோ போட்டேன், பட் எங்கே போடணும்னு தெரியல. நான் ரொம்ப ஃபெயிலியரான விஷயத்தை ஹார்ட் ஒர்க் போட்டேன், ஸ்ட்ராட்டஜி நிறையா மாற்றினேன். பட் எனக்கு லாஸ்ட் இயர் தெரிஞ்ச மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இஸ் தி அல்டிமேட். மார்க்கெட் தான் அல்டிமேட். பை ஆகுதா நீ பை பண்ணு, செல் ஆகுதா செல் பண்ணு, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதுக்கு ஃபேவராக போ, அதுக்கு ஃபேவராக இல்லாமல் ஆப்போசிட்டாக வராது. இது எல்லாமே எனக்கு எப்போ தெரிய வந்துச்சுன்னா அடி மிதி பட்டு அவ்வளோ லாஸை பார்த்த பிறகு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இதை நான் ஃபஸ்ட்டே பண்ணிக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சிம்பிளாக இருக்கிற விஷயம் நமக்கு எப்பயுமே பெருசாக தெரியாது, பட் அங்கே தான் சக்ஸஸ் இருக்கும். புரியுதுங்களா? எப்பயுமே எதையுமே காம்ப்ளெக்சிட்டி பண்ணிக்கின்னு அட்வான்ஸ்டாக போய் பார்க்கலான்ற மாதிரி எதுவுமே தேவைப்படுது. சிம்பிளான விஷயத்தில் பெரிய சக்ஸஸ் இருக்குது. அதை தான் நான் இந்த வீடியோவில், இந்த 21 வீடியோவில் கவர் பண்ணுவேன். நீங்கள் 21 வீடியோ பார்க்குற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது, அவ்வளோ பொறுமை இருக்குது, அந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ண நான் ரெடி இருக்கேன்னா கண்டிப்பாக யூ வில் பிகம் ஏ வெரி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். நீங்கள் இந்த 21 வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறவர் ஒரு ட்ரேடராக மாட்டீங்கன்னா வெல்கம் டு அவர் த 1% ட்ரேடர். ஏன் நான் 1% ட்ரேடர்னு வச்சுருக்கேன்றதை நான் இந்த பாட்டெல்லாம் முடிச்சப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அந்த 1% ட்ரேடர்ன்றது நாட் லைக்கே ஒரு எங்கேயோ பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லை ஏதோ யோசிச்சு வச்ச பேர் கிடையாது. அதில் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த 1%க்குள்ளே வரணுன்றதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நீங்களும் என்னுடைய 1% ட்ரேடருக்குள்ளே வாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், ஓகே ஒரு லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் பண்ணுறது இவ்வளோ சிம்பிளான்றது உங்களுக்கு அதுக்குள்ளே வரும்போது உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா லைக் நல்லாவே இருக்கும், ஒரு லைக் ரிச் லைஃப் ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நினச்சதை விருப்பப்பட்டதை வாங்கலாம், விருப்பப்பட்ட இடத்துக்கு போகலாம். ரொம்ப உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா டைம் கிடைக்கும்.
ஓகேங்களா? ஒரு ட்ரேட் நீங்கள் போட்ட பின்ன உங்களுக்கு வேலையே இருக்காது. ஜஸ்ட் ஒன் கிளிக் தான். ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணி செல் பண்ணீங்க, யூ ஹேவ் எ ஸ்கில். உங்ககிட்ட ஸ்கில் இருக்குது. எங்கே பை பண்ணி எங்கே செல் பண்ணி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னா ஒரு கிளிக்கில் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரேட் அச்சீவ் ஆகிறதுக்கு டார்கெட் கிட்ட வர கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகலாம், 1 டே ஆகலாம், சம்டைம் 2 டேஸ் ஆகலாம். பட் மார்க்கெட் உங்கள் ஃபேவராக இருக்குது, உங்கள் ஸ்கில் கரெக்டாக இருக்குது, நீங்கள் மார்க்கெட் ஃபேவரில் நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மிச்ச டைமில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். லைக் பாஸ்கெட் பால் ஆடலாம், ஜிம்முக்கு போகலாம், மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை எங்கேயாச்சும் ட்ராவலிங் பண்ணலாம், டூர் போகலாம். ஸோ இந்த உலகமே உங்கள் ஆஃபீஸாக இருக்கும். ரொம்ப என்னென்னா இது ஃப்ரீடம் தரும். ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமே தரும், ஒரு டைம் ஃப்ரீடமே தரும். இப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும், 9 to 5 வேலை செய்யணும், எதுவுமே கிடையாது இதில். ஸோ நீங்கள் என்னுடைய வீடியோஸில் பார்ட் 1லேருந்து வாங்க. தயவு செஞ்சு மிடலில் வராதிங்க. மிடலில் வந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிற ஒன்றுமே புரியாது. லைக் எப்படின்னா எல்லாத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கிப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் போடுறாங்க, ஒரு தேட்டருக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்தே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து என்னன்றது புரியும். அதே நீங்கள் ஃபஸ்ட்டில் போய் உட்காராம நீங்கள் மிடலில் போய் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த படம் என்ன சொல்ல வருது, அதனுடைய ஃபஸ்ட் பார்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணி லாஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கேஜிஎஃப் படம் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த கேஜிஎஃப்லேயே ஃபஸ்ட்டில் அவன் எப்படி பிறந்தான், எப்படி அங்கே தங்க சுரங்கம் பிறந்துச்சு, இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மிடலில் வந்துட்டிங்கன்னா அவன் என்னத்துக்காக போராடுறான், அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு, எதுவுமே உங்களுக்கு தெரிய வராது. அதே தான் நான் என்ன சொல்லணும், என் பார்ட்லேயும் 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு வாங்க. அது லென்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவோ டைம் நான் வேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டைம் கொடுத்து ஒரு 1 இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இத்தனை விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா இன்னும் லைஃப்பில் 10-15 வருஷம் நீங்கள் நிம்மதியாக வாழலாம். இருக்கிற வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபைனான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிட்டேன். அது தவிர இன்னும் என்ன வேணும்? நினச்ச டைமில் நான் நினச்ச இடத்துக்கு போக முடியும், நினச்ச டைமில் என்னால் என்ஜாய் பண்ண முடியும், நினச்ச டைமில் என்னால் நினச்ச விஷயத்தை பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்கள்கிட்ட இருக்கும்போது இந்த டைம் கொடுக்கல என்ன தப்பு இருக்குது? ஏதோ பார்ப்பீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க. கூட ஒரு 1/2 hour இதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒதுக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். யா, தேங்க்யூ ஸோ மச்.